இன்றைக்கி மார்னிங் எழுந்தது லேட்டு 5:45 ஆயிடுச்சு. அப்புறம் கடகடன்னு எழுந்து வந்து ரைஸை குக்கரில் வச்சுட்டு அப்புறம் பாப்பாங்க நைட்டு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன். எனக்கு வெண்டைக்காய் சாப்பாடு வேணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். எப்பயுமே நைட்டே கேட்டுருவேன் நாளைக்கு என்ன சாப்பாடு சாமி வேணும் அப்படின்னு. ஏன்னா நாம் ஒன்று செஞ்சு தருவோம், அதை சாப்பிடாம அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அவங்கள கேட்டு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா அவங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் எப்பயுமே பாப்பாங்களை கேட்டுட்டு அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் செஞ்சு கொடுப்பேன். அப்பா வேறு இன்றைக்கி தூங்கவே இல்லை சரியாகவே. அப்புறம் காலையில் 7:30 முழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பெரிய பாப்பா எழுப்பி பாப்பா கொஞ்சம் பார்த்துக்கு சாமி அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து வெண்டைக்காய் அவசர அவசரமாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பாடு அவசர அவசரமாக செஞ்சுட்டு பாப்பாங்களுக்கு தலை சீவரத்துக்கு போயாச்சு. எழுந்ததே லேட்டு. கரெக்டாக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இவங்களுக்கு தலை சீவலான்ட்டு பார்த்தா பாப்பா வேறு எழுந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே தொட்டில்லையே ஆட்டிக்கிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு தலை சீவிட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கும்மி பாப்பா அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு குமிஞ்சிக்கிச்சு பாருங்க வால். அப்புறம் அவசர அவசரமாக 2 பேருக்கு தலை சீவிட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். சரியான தூக்கமும் இல்லை. பாப்பா தூங்குறப்ப நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நம்மளுக்கு தூக்கம் வரப்ப பாப்பா தூங்க மாட்டேங்குது. வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது உண்மையாக தான் இருக்குது. அப்புறமா பெரிய மேடம் வந்தாங்க. அந்த அம்மாவாவது சின்னம்மாவது தலையெல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. இவங்க எப்பயுமே பின்னெல்லாம் கழட்ட மாட்டாங்க, நாம தான் கழட்டி இவங்களுக்கு சீவணும். அப்புறம் பாப்பா அழ பெரிய பாப்பா அப்புறம் அவளை ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் அதே இதில் கடன்னு தலையை சீவி விட்டுட்டேன். ஆனால் என் 2 பொண்ணுங்களும் பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாதி வேலையை அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க. தலை மட்டும்தான் சீவி விடுவேன் நான். புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் கூட சின்ன வயசில் இந்த அளவுக்குலாம் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணோமான்னு தெரியல. என் 2 பொண்ணுமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் டைம் வேறு 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தா காலையில் 2 பேருமே டிவி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அது டிவியிலே யூடியூப் வேறு போட்டுக்குவாங்க. எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இவ்வளோதான் திட்டு வாங்குவாங்கன்ட்டு இல்லை என்கிட்ட. அப்புறம் பாக்ஸுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் கவர் பண்ணேன். சின்ன வெங்காயம் தக்காளி தொக்கு தான். இது சூப்பராக இருக்கும், இது ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, ஒரு 5 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, அது ஒரு அரைப்பாதியாக உரிச்சிக்கிட்டால் போதும், ஃபுல்லாக உரிக்கணும்னு கூட தேவையில்ல. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு கூட போகலாம். உங்களுக்கு கெட்டும் போகாது, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், 4-5 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இல்லைன்னா இதை அரைக்கிறப்ப உப்பு கொஞ்சம், அரைக்கிறப்ப காஞ்ச மிளகா கூட போட்டு இது வெங்காயம் பூண்டு தக்காளி இது 3த்தையும் ஒட்டுக்கா கூட அரைச்சிக்கலாம்.
நான் அது கொஞ்சம் காரம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு வெறும் மிளகாத்தூளே கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது 3யும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அது இதில் சேர்த்திக்கணும். சேர்த்தி நல்லா கிளறி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது மறுபடியும் மூடி எடுத்து நீங்கள் கிண்டி விடுற மாதிரி இருந்தால் பார்த்து எடுத்து கிண்டுங்க. அது பபுள்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், கையில் பட்டுருச்சுன்னா சுருக்குன்னு வலிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு தொக்கா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் பாப்பாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, வேன் வந்துருச்சு. நீ ஏறு நான் முதல்ல ஏறுன்னு 2 பேரும் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்புறமா பூ விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கனகாமரம் ஒரு பாக்கெட் 15 ரூபா, குண்டு மல்லி ஒரு பாக்கெட் 20 ரூபா. கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துச்சு. குண்டு மல்லி 2 முழமும் கனகாமரம் 1 முழமும். உங்கள் ஊர்லலாம் இந்த பூ என்ன விலை, இது ஒர்த்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்துட்டு அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸ் அவங்கவுங்களே கழுவி வச்சுருவாங்க 2 பேருமே. ட்ரெஸ்ஸு கூட நம்ம துவைச்சி வச்சிட்டோம்னா அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு அவங்கவுங்களே மடித்து நீட்டாக பீரோவில் எடுத்து வச்சுக்குவாங்க. உண்மையிலே என் 2 பொண்ணு கிரேட்டு தான். உங்கள் வீட்லேயும் ஸ்கூல் விட்டு வந்து உங்கள் குட்டீஸ் இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சாமி கும்பிடு பாப்பா அப்படின்னேன். அப்புறம் சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டு கும்பிடுவேன். அதே மாதிரியே அம்மா நானும் வெத்தலை தீபம் போட்டு கும்பிட்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு சரி போய் வெத்தலை வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி கடைக்கு அனுப்பிவிட்டேன். எவ்வளோ அழகாக பூ வச்சிட்ருக்குறாங்க பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நல்ல ஒழுக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ந்தோம்னா ஃப்யூச்சரில் அவங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்க. வெத்தலை வாங்க போகிறாங்க மேடம். அந்த கேப்பில் சின்ன மேடம் சைக்கிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை, குட்டி பாப்பாவை பார்த்துக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு பின்னாடி சைக்கிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவசர அவசரமாக வெத்தலையை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு ஓடணும். வீட்டுக்கு வந்துட்டு வெத்தலைக்கெல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறப்ப நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்க, விளக்கு எதை பார்த்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கு வந்து எப்பயுமே வெத்தலையோட அந்த நுனியை பார்த்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா வெத்தலையில் வந்து மகாலட்சுமி வந்து அந்த நுனியில் தான் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியை பார்த்த மாதிரி தான் தீபம் வந்து எரியணும். அதனால் வெத்தலை அந்த நுனியை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து விளக்கு வைங்க. உள்வாக்கை பார்த்த மாதிரி விளக்கு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வெளிவாக்கில் பார்த்த மாதிரி தான் விளக்கு எரியணும். அழகாக பூவெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறேன். எங்கள் சின்ன பொண்ணோட எங்கள் பெரியவ கொஞ்சம் சாமி கும்பிட்றது, சாமி ரூம் நீட்டாக வச்சுக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். எங்கள் சின்ன மேடம் வந்து இந்த பாத்திரம் விளக்குறது, வீடு சுத்தமாக வச்சுக்கிறதெல்லாம் அவள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இது பண்ணுவாள். கை சுட்டுற போது பாப்பா பார்த்து ஏற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். மேடம் சாமிக்கு ஆராதனை காட்டுறாங்க. சின்ன மேடம் பில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அக்கா எப்படி சாமி கும்பிடுன்னு குமிஞ்சு பார்க்குறேன்.
நம்ம வீடியோ யாரோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் துணி வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அப்புறம் அது கொஞ்சம் காஞ்ச பிறகு அப்புறம் அதெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் காய போட்டு வந்தோம். நாளைக்கு காலையிலே ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அப்புறம் அதனால் அவ்வளோ நேரத்துக்கு தலை குளிக்க முடியாதுன்ட்டு அப்புறம் இப்பயே தலை குளித்து நல்லா தலையை காய வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாப்பா டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க கிளம்புனே அப்புறம் சின்ன மேடம் அவங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த விலாகு. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.